ரெண்டாவது என்ன பார்க்குறோம்னா பீகார் தேர்தல். அப்போ தேர்தலை மனசில் வைத்துக்கொண்டு இன்றைக்கி இருக்கின்ற அதிருப்திகளை எல்லாம் கணக்கில் வச்சுக்கொண்டு இன்றைக்கி இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. மூணாவது என்ன பார்க்குறோம்னா பீகாரில் இப்போ வந்து 75 லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் பெண்களுக்கு வந்து கொடுக்க போகிறோன்னு அறிவிச்சிருக்காங்க பார்க்குறோம். அப்போ இதுக்கான நிதி எங்கேருந்து வரப்போகுதுன்னு கேட்குறோம். நீங்கள் 48,000 ஜிஎஸ்டியில் வந்து துண்டு வருகிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் அந்த துண்டை எப்படி சரி செய்யணும்? அந்த துண்டை சரி செய்வதற்கு 2 வழி இருக்குது. ஒன்று ஏற்கனவே இருக்கின்ற நலத்திட்டங்களை வெட்டுவது. நீங்கள் ரேகா திட்டம் இருக்கிறது, இன்றைக்கி கல்விக்கான திட்டம் இருக்கிறது, வேலை சுகாதாரத்துக்கான திட்டம் இருக்குது. அதை வெட்டி சுருக்கி நீங்கள் இந்த 48,000 கோடி பள்ளத்தை வந்து நிரப்பலாம். ஏன்னா ஜிஎஸ்டியோட பள்ளம் ஏற்பட்டிருக்குல்ல 48,000 கோடி அவங்க சொல்கிற கணக்கு. அப்போ அதை நிரப்புவதற்கான வழி என்பது இதெல்லாம் வெட்டி சுருக்கணும். அப்படி இல்லை என்றால் வருமானத்தை உயர்த்த வேண்டும். வருமானத்தை எப்படி உயர்த்த வேண்டும்? கார்ப்பரேட்டுகளுக்கான வரியை உயர்த்தணும். அது செய்ய போகிறதில்லை இவங்க. இப்போ கார்ப்பரேட்டுகளுக்கான வரியும் உயர்த்த போவதில்லை, இதை தான் வெட்டி சுருப்பதற்கான முயற்சிகள் செய்ய போகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த ரேகா திட்டத்துக்கு கல்விக்கான நிதியை வெட்டி சுருக்க ஆரம்பிச்சோன்னா அப்போ வளர்ச்சி எப்படி ஏற்படும்? நான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் நான் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீ ஸ்கூலுக்கு என் பையனை அனுப்புகிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு எந்த காசும் கிடையாது. இப்போ அரசாங்கம் அந்த ஸ்கூலை மூடிடுறாங்க, ஏன்னா இந்த நிதி இல்லாமல் ஸ்கூலை மூடிடுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் எடுத்து போய்ட்டு மாதம் ஒரு 500 ரூபா ஃபீஸ் கட்டுறேன்னு வச்சுங்க. நீங்கள் எனக்கு கொடுக்குற பெனிஃபிட் 88 காசு ஒரு நாளைக்கு கொடுக்குறேன். ஒரு மாதத்துக்கு 30 ரூபா 40 ரூபா கொடுக்குறேன். நீ 40 ரூபா கொடுக்குறேன். வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு 160 ரூபா கொடுத்தா கூட எனக்கு மாதம் ஃபீஸ் 500 ரூபா எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அப்போ எங்கே என் கையில் பணம் இருக்கும்? அப்போ நீ அரசாங்கம் சொன்ன விஷயம் என்னவென்றால் உன் கையில் பணம் நிறைய மிச்சமாகும், இது எடுத்துமே நீ சந்தையில் போய் நிறைய பொருள் வாங்கிக்கலான்னு சொன்னால் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நீ என்ன மெக்கானிசம் வச்சுருக்கேன்னு கேட்குறோம். எங்களை வெட்டுறதுக்கான முயற்சி இது வரியை வந்து குறைக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த குறைந்த வரியை எப்படி சரி செய்ய போகிறாய்? எப்படி சரி செய்ய போகிறேன்? கல்விக்கான நிதியை குறைக்க போகிறேன், சுகாதாரத்துக்கான நிதியை ஒதுக்க போகிறேன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க தான் நம்மளோட போராட்டத்தை இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம்.